மதுரை எப்படி பண்பாட்டு தலைநகரமானது? தொடர்ச்சியாக எங்கேயும் அறுபடாத ஒரு தொடர்பு கொண்ட நகரம் மதுரை. இலக்கியங்கள்ல தொடர்ச்சியாக பேசப்படக்கூடிய பாடப்படக்கூடிய ஒரு ஊர் மதுரை. அதுபோக இங்க அரசாளக்கூடிய மீனாட்சி தாய்வழி சமூகத்தினுடைய குறியீடு. ஒரு பெண் தெய்வம் தனியாக முடிசூடி திக்விஜயம் செய்யக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது வேற எந்த ஊர்லயுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு பெண் தெய்வம் இந்த மீனாட்சியினுடைய பேரை எல்லா சாதிக்காரங்களும் வேறுபாடு இல்லாம எல்லா சாதிக்காரங்களும் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அது வேற ஒரு தெய்வத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு கிடையாது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மதுரைக்கு இன்னமும் ஆழமா இருக்கு. ஒரு பெண்ணோட தனித்த பெருமைகளையும் உரிமைகளையும் இன்னமும் காப்பாத்தி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு மதுரை. அந்த வகையில ஒரு பண்பாடு அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் அவனுடைய நினைவுகளா சேகரிச்சக்கூடியது. நினைவுன்னு சொன்னோம்னா ஒரு சமூகமே தங்களுக்கு தேவை அப்படின்னு தேவையின் அடிப்படையிலையும் அவங்களுடைய வாழ்க்கை சார்ந்த நோக்கத்தினுடைய அடிப்படையிலும் சில விஷயங்களை எதெல்லாம் தேவைன்னு சமூகமே சேகரிச்சுக்கிட்டதோ அதை பண்பாடுன்னு சொல்றோம். அந்த வகையில நம்ம மொத்த தமிழ் சமூகமும் சேகரித்து நினைவுகளாக மாற்றி கொண்டு வந்த ஒரு முக்கியமான பண்பாட்டு திருவிழா அப்படின்னா சித்திரை திருவிழா சொல்லலாம். இந்த சித்திரை திருவிழாங்கிறது வெறும் சைவ வைணவ ஒற்றுமையினுடைய விழாவாக பார்க்க வேண்டியது அப்பாற்பட்டு மொத்தமாக மீனாட்சி கோயிலும் கள்ளழகர் கோயிலும் சேர்ந்து 22 நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழால ஒரு 20 லட்சம் சுமார் 20 லட்சம் மக்கள் பங்கேற்கிறாங்க. கடந்த வருஷம் 15 லிருந்து 20 லட்சம் பேர் பங்கேற்றிருப்பதாக காவல்துறையினுடைய குறிப்புகள் சொல்லுது. அப்படி பார்க்க இந்த விழாக்கள்ல வெறுமன இந்த மக்கள் சேர்றது ஒற்றுமைக்கு அப்பால மிகப்பெரிய பொருளாதார சுழற்சி நடக்குது. சாதி மத வேறுபாடுகள் கடந்த ஒரு சமூக தொடர்பு நடக்குது. ஒரு ஆட்டுக்கு தோல் பை தயாரிக்கிறதுல அவங்க தலைப்பாகை மூங்கில் கூட வச்சுக்கிறது வரைக்கும் இப்படி ஏகப்பட்ட பொருளாதார சுழற்சி என்பது இந்த 20 நாள் திருவிழா நடக்குது. மிகப்பெரிய பணம் பரிமாற்றம் நடக்குது. இதெல்லாம் ஒரு திருவிழாவினுடைய முக்கிய அம்சங்களாக பார்க்க வேண்டியிருக்குது. இப்ப இவ்வளவு பெரிய மக்கள் திரள் உலகம் முழுக்க இன்னைக்கும் இவ்வளவு பெரிய மக்கள் திரள் கூடி நடக்கக்கூடிய திருவிழாக்கள்ல ஒன்னு சித்திரை பெருவிழா. அப்ப இவ்வளவு பெரிய திருவிழாவை இன்னமும் அப்படியே உணர்வு மாறாம தகிப்போட ஒரு நகரம் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த நகரம் இல்லாம வேற எந்த ஊர் பண்பாட்டினுடைய தலைநகராக இருக்க முடியும்?